சிவகங்கை மானாமதுரை என்றாலே மண்பாண்ட பொருளுக்கு பிரசித்தி பெற்ற ஊர். தயாரிக்கும் மண்பாண்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியுள்ளது. இங்கு கேசவன் குடும்பத்தினர் பரம்பரையாக கடம் தயாரித்து வருகின்றனர். தற்போது அவரது மகன் 56 வயதான ரமேஷ் இந்த பாரம்பரிய தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். கர்நாடக இசையில் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்கு வகித்து வரும் கடம் தற்போது கர்நாடக இசையை தாண்டி உலகின் பல்வேறு இசை வடிவங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேற்கத்திய இசை உள்ளிட்ட பல்வேறு இசை பாணிகளிலும் கடம் இசைக்கலைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் செல்லும் இந்த இசைக்கருவி மானாமதுரையில் இருந்துதான் பயணிக்கிறது. உலகில் பல்வேறு இசைக்கருவிகள் பல இடங்களில் தயாரிக்கப்பட்டாலும் கடம் இசைக்கருவி உலகிலேயே ஒரே இடத்தில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. அது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையாகும். அதுவும் கேசவன் குடும்பத்தினரால் பரம்பரையாக தயாரிக்கப்பட்டு வருவது மானாமதுரையின் தனி சிறப்பாகும். மானாமதுரையை சுற்றியுள்ள கிராமப்புற கண்மாய்களில் இருந்து தேர்வு செய்யப்படும் மண், அதனுடன் வெண்கலத்தூள் உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டு குறிப்பிட்ட அளவில் பிசைந்து கடம் தயாரிக்கப்படுகிறது. மண்ணை தேர்வு செய்வது முதல் கடத்தை உருவாக்குவது வரை ஒவ்வொரு கட்டத்திலும் மிகுந்த அனுபவமும் நேர்த்தியும் தேவைப்படுகிறது. ஒரு கடத்தை முழுமையாக தயாரித்து வழங்க சுமார் 3 வாரங்கள் வரை ஆகிறது. நாளொன்றுக்கு 50 முதல் 10 கடங்கள் வரை தயாரிக்கப்பட்டாலும் அவை சூளையில் வேக வைக்கப்பட்ட பின்னர் சுருதி மற்றும் லயத்துடன் சரியாக ஒலிக்கும் 6 முதல் 7 கடங்கள் மட்டுமே தரமானதாக தேர்வு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு கடத்திற்கும் தனித்தனி ஒலி மற்றும் சுருதி இருக்கும். எனவே சூளையில் வேக வைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு கடமும் தனித்தனியாக பரிசோதிக்கப்படுகிறது. அந்த கடத்தின் ஒலிக்கு ஏற்ப இசை குறியீடுகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப இசை குறியீடுகள் கொண்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றன. பின்னர் கடங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருக்க மிகுந்த பக்குவத்துடன் பாதுகாப்பாக வாகனங்களில் ஏற்றப்படுகின்றன. ஒவ்வொரு கடத்திற்கும் தனித்தனி சுருதி இருப்பதால் அவற்றின் அடையாளத்திற்கேற்ப குறியீடுகள் ஒட்டப்பட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கர்நாடக இசை கலைஞர்கள் மட்டுமின்றி இசையமைப்பாளர்கள் AR ரஹ்மான், இளையராஜா, ட்ரம் சிவமணி உள்ளிட்ட பல்வேறு பிரபல இசை கலைஞர்களும் மானாமதுரைக்கு நேரடியாக வந்து கடம் வாங்கி சென்றுள்ளனர். இந்த நிலையில் கர்நாடகாவில் பிரபலமான கடம் வித்வான் கிருதர் உடுப்பாவின் சிஷ்யர்களான அரவிந்த், அனுராக், சமீம் மற்றும் பாலு ஆகியோர் கர்நாடகாவில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களுக்கு கடம் இசைக்கருவியை கற்றுத்தருவதற்காக 50க்கும் மேற்பட்ட கடங்களை வாங்குவதற்காக சரக்கு வேனுடன் மானாமதுரை வந்தனர். இதுவரை மானாமதுரையிலிருந்து சுமார் 130க்கும் மேற்பட்ட கடங்களை மொத்தமாக ஒரே நேரத்தில் தனது சிஷ்யர்கள் மூலம் வாங்கி சென்றுள்ளார்கள். இது குறித்து கிருதர் உடுப்பாவின் கடம் வாங்கி சென்ற சிஷ்யரான அரவிந்த் கூறுகையில், பெங்களூர்ல இருந்து வந்திருக்க எங்க குரு கடம் கிரிதர் உடுப்பா, அவருக்காக ஒரு 180 to 200 கடம் எடுக்க மானாமதுரையில் வந்திருக்க. ஸோ பேசிக்கலி எல்லாரும் கடம்னா மானாமதுரை தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மண்ணில் தான் கடமே இருக்கும். வேறு ஏது மண்ணிலும் அவ்வளோ நல்லா வராது. ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு த லாஸ்ட் ஜென்ரேஷன் எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் மானாமதுரை கடம். அண்ட் திஸ் கடம் இஸ் கோயிங் ஃப்ரம் ஹியர் டு பெங்களூர் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விட என்ன ஸ்பெஷாலிட்டினா இதில் பஞ்சபூதம் அடங்கி இருக்கா. அண்ட் இது வெரி எர்த்லி, நேச்சர் ஃப்ரெண்ட்லி. இப்போது தபலா இல்லை அந்த மாதிரி ஏது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தாலும் அது அனிமல் ஸ்கின்னாக எடுத்து அந்த மாதிரி மேட் பண்ணியிருக்கு. இது மண் மட்டும்தான், வெஜிடேரியன் இன்ஸ்ட்ருமெண்ட் வி கேன் சே. அதுக்கு மேலே மேபி வி கேன் சே திஸ் இஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த பெர்கஷன் வேர்ல்டு. பிகாஸ் வை நாம் எப்போது அந்த பழைய காலத்தில் யாராவது பாடும்போது பக்கத்து ஒரு களம் இருக்கும், அதில் வாசிச்சுட்டு தான் இருந்திருக்கும். அப்படி தான் மேபி, ஐ எம் நாட் ஷுர்.
எங்கேயோ நான் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ மேபி கடம் வுட் ஹேவ் பீன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ எவ்வளோ கடை எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போ நாங்கள் ஒரு 180 இருந்து 200 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. நவ் வி ஆர் ஜஸ்ட் லோடிங். நீங்கள் பார்த்த கடம்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக? ஆமாம் 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 ஆமாம். வி டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். திஸ் இஸ் த பெஸ்ட். உலகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் முன்னணி கடம் இசைக்கலைஞர் கிருதர் உடுப்பா புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக பெங்களூருவிலிருந்து பிரத்யேகமாக பேட்டியளித்தார். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கிரிதர் உடுப்பா, பெங்களூரில் பேசுகிறேன். என்னோட வாத்தியம் கட்டம். அப்படின்னா என்ன, பார்க்குறது எப்படி இருக்கும்? ஒரு மண்பானை மாதிரி இருக்குமல்ல? எஸ், இது மண்பானை தான். பட் எ வெரி வெரி ஸ்பெஷல் மண்பானை. பேர் கட்டம். கட்டம் சான்ஸ்கிரிட்டில் என்னன்னா பாட். முன்னாடி நம்ம சென்னையில் பெங்களூர் எல்லாம் கட்டம் பண்ணியிருந்தார். இப்போ சென்னையில் பண்ணுறதே இல்லை. உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல இப்போ பண்ணிட்டுருக்காரு கட்டம். அது மானாமதுரை. மானாமதுரை ஒரு மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் ஒரு நல்ல கிராமம். அந்த கிராமத்தில் நீங்கள் எடுத்தால் நிறைய ஃபேமிலி பாட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கார். அதில் ஒரே ஒரு ஃபேமிலி கட்டம் ஒரு 5 ஜென்ரேஷன்ஸ்லேருந்து பண்ணிட்டுருக்கார். நம்ம ரமேஷ் சார் இப்போ பண்ணிட்டுருக்கார். அவரும் முன்னாடி அவரோட அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் கட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் யாரே எடுத்தால் யாரே கட்டம் வாசிட்டுருக்காரோ உலகத்தில் எல்லாரும் வாசிக்கிறது இந்த மானாமதுரை கட்டம் மட்டும் வாசிட்டுருக்கார். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், மை குருநாதா, மை மகாகுரு, எவ்ரிபடி பிளேயிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் பை the one and only family, Mr. Ramesh sir and his lineage, his family. எப்படி பண்ணுறது மானாமதுரை இன்ஸ்ட்ருமெண்ட்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். இது ஒரு கட்டம் பண்ணுறதுக்கு மினிமம் 3-4 வீக்ஸ் ஆகும். ஏன்னா பண்ணும்போது ஒரே ஒரு கட்டம் பண்ண மாட்டார். மினிமம் ஒரு 50 or 80 கட்டம்ஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த மண் ஒரு 4-5 மண் அந்த வில்லேஜில் இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த மண்ணுள்ளேயே ஒரு மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதனால் இது சவுண்ட் நீங்கள் கேட்டால் கஞ்சின நாதம், கஞ்சினா பிராஸ், ஒரு நல்ல டோன் வரும். சூப்பர் டோன் வரும். அண்ட் ஒரு வெயிட் மினிமம் 6 to 8 கிலோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு மிக்சிங்கில் பண்ணும்போது முன்னாடி எல்லாம் கையில் காலை பண்ணியிருந்தார். இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு ஒர்க் கொஞ்சம் கம்மியாகும், ஈஸியாகும். அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் கடைசியில் ஒரு எலக்ட்ரிக் கில்னி இப்போ இருக்கும். ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கில்னி இருக்கும். முன்னாடியெல்லாம் ஓப்பன் ஃபயர், வெளியில் எல்லாம் வச்சுட்டு புல்லெல்லாம் போட்டு ஃபயர் பண்ணி அது பேக் பண்ணுவார். அந்த பேக் பண்ணும்போது நிறைய டேமேஜ் இருக்கும். இப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் கில் டேமேஜ் ரொம்ப கம்மி. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் சொன்னேன், நம்ம மகாகுரு வித்வான் விக்கு விநாயகரம் சார், அவரோட டிசைபிள்ஸ் யார் வாசிட்டுருக்காரோ எல்லாரும் இந்த மானாமதுரை கட்டம் தான் வாசிட்டுருக்கார். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கர்நாடிக் மியூசிக்கில் இப்போ நம்ம மெயின் பர்கஷன் மிருதங்கம், அதுக்கப்புறம் கட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சிரா, மோர்சிங்கெல்லாம் இருக்கும். ஸோ கட்டம் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்நாடிக் மியூசிக்கில். சாதாரண எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமம் 100 இயர்ஸ்லேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கும். 100-150 எப்போ கர்நாடிக் மியூசிக் வந்ததோ அட்லீஸ்ட் ஒரு 100-150 இயர்ஸ்லேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கும். இப்போ என்ன எடுத்தோன்னா இந்த வாத்தியம் நாட் ஜஸ்ட் இன் கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், ஜாஸ் மியூசிக், வேர்ல்டு மியூசிக், ஃப்ளமெங்கோ மியூசிக், நீங்கள் உலகத்தில் நிறைய விதமான ஒரு மியூசிக் இருக்கும். எல்லா மியூசிக்லும் இப்போ கட்டம் உண்டு. இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸில் இந்த வாசிட்டுருக்கு. அவுட் சைடு இந்தியாவிலே வாசிட்டுருக்கு.
So every year now I go for some jazz concert or some world music concert. Ghatam is now from Carnatic music. It has now become world percussion instrument. And one happy news is there's only one family பண்ணிருக்கார் நம்ம மானாமதுரை. அது நம்ம ரமேஷ் சார் ரொம்ப இந்த கட்டக்காக அவர் உயிரை அவரோட ஃபேமிலி உயிரே கொடுத்திருக்கார். ஒரு பெரிய சமாச்சாரம் இது. ஏன்னா இப்போ ஒரு வாத்தியம் நிறைய வாத்தியம் இருக்கலாம், மிருதங்கம், வீணை, அது பண்ணுவ மேக்கர்ஸ் நிறைய மேக்கர்ஸ் இருக்கலாம். பட் நம் வாத்தியத்தில் ஒரே ஒரு மேக்கர், ஒரே ஒரு ஃபேமிலி, நம்ம மானாமதுரை ஃபேமிலி. ஸோ இப்போ யார் வாசிட்டு இருக்கிறோ எல்லாம் அவரோட தான், மானாமதுரை கட்ட தான். ஸ்பெஷாலிட்டி, டோன், குவாலிಟಿ ಎಲ್ಲ ಸುಪೀರಿಯರ್ ಕ್ವಾಲಿಟಿ. ಆ ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ இப்படி ಅನ್ನ ಆಹಾ ஒரு சூப்பர் சவுண்ட், எல்லாரும் ಖುಷಿ ಆಗುಮೆ. ಅದಕ್ಕೆ ಅವರು என்ன சொல்கிறது, எவ்ரி டே ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் தட் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் ஈவன் மை ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்காரோ எல்லாம் அங்கே போயிட்டு, நான் இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஞாபகம் இருக்கும், 97 ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நான் பஸ்ஸில் போயிருந்தேன். வரும்போது ஒரு ட்ரெயினில் வந்திருந்தேன். அப்புறம் மானாமதுரை மதுரையிலே ஒரு வித் மை குரு விதுஷி சுகன்யா ராம்கோபால் மேடம்லே நான் 2 பேரும் ஒரு ஆட்டோவில் 40 கிலோமீட்டர்ஸ் மதுரைக்கு வந்தோம். அங்கேருந்து ட்ரெயின் கொண்டு வந்தோம். ஸோ ஒரு 30 இயர்ஸ்லேருந்து நான் மினிமம் 30 இயர்ஸ்லேருந்து நான் மானாமதுரை கட்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ் சார் அண்ட் த என்டையர் ஃபேமிலி ஃபார் கிரியேட்டிங் திஸ் life for me and to all my students and to the whole world of percussions. ரொம்ப thank you, and thank you very much for inviting me for this interview. Thank you. நமஸ்காரம். மண்ணிலிருந்து உருவாகி கர்நாடக இசையை தாண்டி உலகின் பல்வேறு இசை வடிவங்களிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ள மானாமதுரை கடம் உலகிலேயே ஒரே இடத்தில் தயாராகிறது. உலகின் அனைத்து இசை மேடைகளிலும் ஒலிக்கிறது. மானாமதுரையிலிருந்து உலகம் முழுவதும் பயணிக்கிறது. நான் கர்நாடக இசைக்கருவி கிடம் தயாரிப்பாளர். நான் மானாமதுரையில் இந்த கடான தொழிலை நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ தற்சமயம் கிரீதர் உடுப்பா அவர் பெங்களூரு. அவங்க மாஸ்டர் சுகன்யா ராம்கோபால். கிரீதர் உடுப்பா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட கிடம் கலெக்ட் பண்ணிவிட்டு சுமார் 130 கிடத்தை எழுதி கலெக்ட் பண்ணி கொண்டு போனார். கிரீதர் உடுப்பா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு பூரா கச்சேரி ப்ரோக்ராம் பண்ணி அந்தந்த ஊரில் தங்கையில் அங்கேயும் கச்சேரி செய்யையில் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இந்த கர்நாடக இசைக்கு தேவையான கிடத்தை உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்காரு. இந்த கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சுமார் அவர் ஒரு 13 வயசுலேருந்து என்கிட்ட கிடம் வாங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா மிருதங்க வித்வான். இவர் கிடம் வாசித்து பழகி இப்போ கிடத்தை இவர் பல பேருக்கு கற்றுக் கொடுத்து நிறைய உலக நாடு பூரா பரப்பிக்கிட்டு இருக்காரு கிரீதர் உடுப்பா அவர்கள். I'm just going to play one short solo to come. நன்றி.